Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 days weight loss challenge டே 5 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோ. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மைக் ஆனா இருக்கான்னு பாத்துக்கிறேன். சம்டைம் மறந்துடுறேன் இல்லையா? சோ அதான் சரி எனக்கு கொஞ்சம் எக்ஸாஸ்ட் இந்த ஃபேனை போட்டு விட்டுக்கலாம். சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பேசும்போது ரொம்ப அமைதியா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்கு. சோ அதான் சோ வாங்க சில டவுட்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பிரியா சிஸ்டரோட 8th anniversary June 8 வந்திருக்கு. அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டோட நேம் ஷேர் பண்ணல. இருந்தாலும் பிரியா சிஸ்டருக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் 8th anniversary வாழ்த்துக்கள். எப்படி தமிழும் இங்கிலீஷும் கலந்து சொல்லிட்டு இருக்கோம். ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ரொம்ப நீங்க நினைச்சது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிஸ்டர் பாரதி, அதுக்கப்புறம் முத்துக்குமார், அவங்க முத்துக்குமார் அண்ணா பாரதி சிஸ்டர், அவங்க இப்ப விஷ்ணு ஐடி இருக்கும் அவங்களோடது. சம்டைம் நேம் என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் நானு. அவங்க பேர் பாரதி சிஸ்டர், அப்புறம் முத்துக்குமார் அண்ணா அவங்களுக்கு வந்து 19வது வருட திருமண நாள் வாழ்த்துக்கள். ரெண்டு பேருமே நீங்களுமே ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து நினைச்சது எல்லாமே கைக்கூடி வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. கடலை மாவு தோசை, இந்த கடலை மாவு தோசை வந்து பண்ணி காமிட்டேன்னா அது வந்து சாப்பிட்டா வயிறு வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை தான் எடுத்துக்கிறோம். அளவா எடுத்துக்கும் போது இப்ப நம்ம பயர் வகையில எடுத்துக்கிறோம், அது அளவா தான் எடுத்துக்கிறோம். சோ அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைகள் வந்து வராது. சில பேருக்கு இந்த உப்பிசம் ஆகுறது இதெல்லாமே சொல்லுவேன் இல்லையா? சோ பயர் வகைகள் இப்போ வந்து தாவர வகை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து புரோட்டீனை வந்து நம்ம வந்து தாவர வகையை எடுத்துக்கும் போது கண்டிப்பா அது வந்து இருக்கும். ஆனா அது வந்து கரெக்டான அளவுல எடுத்துக்கிறோம்ல, அதிக அளவு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து வரும். இன்கேஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த உப்பிசம் சில பேருக்கு உடனே கேஸ் ஆகிறவங்க இருப்பாங்க. இப்ப பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம 2 தான் எடுத்துக்கிறோம், அளவா தான் எடுத்துக்கிறோம், 1-2 தான் எடுக்கிறோம். சோ அதனால பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுடுதண்ணி குடிக்கிறது இல்லைன்னா சீரக சோம்பு கொதிக்க வச்சு குடிக்கிறது இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கலாம். சரிங்களா? சியா சீடு வந்து சப்ஜா சீடா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சியா சீடு வேற, சப்ஜா சீடு வேற. ரெண்டோட பெனிஃபிட்ஸுமே வந்து நிறைய வந்து நார்ச்சத்து வந்து அதாவது ஃபைபர் வந்து இருக்கு. ரொம்ப நல்லது. சரிங்களா? அந்த வெயிலுக்குலாம் உடம்புக்கு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சோ அதனால அது போக வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கு இல்லையா? சோ அதனால பயன்படுத்துங்க. பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே சொல்றது அதுதான். அந்த ஒரு கிரீனிஷ் அங்க ஒரு லைட் எரியுதா, அந்த லைட்டுக்கும் அது அழகா தெரியுது. எனக்கு இவ்வளவு நாள் நம்ம வந்து அதை கைட் பண்ணி வச்சிட்டோமோ, ஹைட் பண்ணி அப்படியே லாக் பண்ணியே வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சோ ரொம்ப அழகா இருக்கு உண்மையாவே. எனக்கே அந்த என்னோட ஃபேஸையும் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு பின்னாடி ஒரு சீனரி இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரா வந்து இருக்குது. சோ எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கூழ் வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். இப்ப ராகி கூழ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஏதாவது ஒரு ப்ரோட்டீனுக்காக நீங்க வந்து ஏதோ ஒரு கொஞ்சமா ஒரு பயர் வகை, அதுக்கப்புறம் இல்லைன்னா முட்டை அவுச்சு 1-2 எப்படியாவது எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை கூட எடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி. சரிங்களா? இல்ல மதிய லஞ்ச்ல கூட நீங்க வந்து ராகி கூழ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கூட காய்கறிகள் புரோட்டீனுக்காக முட்டையோ இல்ல பயரோ இந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்றது தாங்க டயட்டு. சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து பசிச்சுக்கிட்டே இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அதான் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வெள்ளரிக்காய், கொய்யாக்காய் வீட்டுல வச்சுக்கோங்க. அதுல நிறைய வந்து ஃபைபர் வந்து இருக்கு, நார்ச்சத்து. வெள்ளரிக்காய்லாம் ரொம்ப லோ கலோரிஸ். சோ அப்படி நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. இப்ப நமக்கு ஃபில்லிங்காவும் ஆகும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அது போக இந்த ஓட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஓட்ஸ் டெய்லியும் ஒரு வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த நம்ம களி மாதிரி கிண்டலாம், இல்லைன்னா ஒரு பொங்கல் மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கிச்சடி மாதிரி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா களி மாதிரி கிண்டிட்டு ஒரு குழம்போட வச்சு சாப்பிடுறது இது எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் லோ கலோரிஸா இருக்கும். சோ அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் ரவக்களி நிறைய விஷயங்கள் இருக்கு, மில்லட் ரைசஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே எடுத்து ஒன்னொன்னா வந்து பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்றோம் இல்லையா? நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதனாலதான் நான் டிஃப்ரெண்டா காட்டுறேன். ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுது ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. இப்ப டிஃபன் ஐட்டம்ஸா நம்ம வந்து மதியம் சாப்பிடறதுனால பரவாயில்ல, நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு
ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சாலோ இல்ல டிப்ஸ் தெரிஞ்சாலோ ஷேர் பண்ணுங்க, அதையும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து தொப்பை குறையிறதுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா, குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உக்கி போடுவோம் இல்லையா, தோப்பு கரணம், அது வந்து ஒரு 30 டெய்லி ஒரு 30 போடுங்க, அது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க. உண்மையாவே அது ஒரு குட் ஐடியா தான். நம்ம உட்காந்து அந்த 30 தடவை எந்திரிக்கும் போது நல்லா வந்து வயிறுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். அது ஒரு 3 சிட்டிங் கூட எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கால் வலிக்க தான் செய்யும், ஆனா நமக்கு ஃபேட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? சோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? பச்சை பயிர் வந்து அவிச்சிட்டு தாளிச்சு சாப்பிடலாமா? தாளிக்கிறத விட அப்படியே பிளெயினா கூட நீங்க வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி வெள்ளரிக்காய் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துச்சு, அதுல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி, இல்லைன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி எல்லா பயிர் வகையிலையும் மொத்தமா சேர்த்து வேக வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க இப்ப தாளிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணும். இந்த ஆயில ஸ்கிப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ நான் அதனாலதான் சட்னியில கூட வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறது எதுக்குன்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஆயில கம்மி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சோ அதனால தாளிக்காம சாப்பிடுறது இன்னும் பெஸ்ட். சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சரிங்களா? தாளிச்சா அந்த கடுகு கருவேப்பிலை இந்த வரமிளகாய்க்கு ஒரு டேஸ்ட் இருக்கதான் செய்யும். அதை ஸ்கிப் பண்ணா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். சோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஃபேட் லெவல் வந்து அதிகமாயிடும். அதுக்காக தான். மோஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நிறைய பேர். நிறைய தண்ணி குடிங்க, அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, இந்த மாதிரி நம்ம சாப்பிடறோம்ல பழங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து சாப்பிடுங்க, ஜூஸ் பண்ணி குடிக்காதீங்க. சோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்குங்க. சீரகம் சோம்பு கொதிக்க வச்சு குடிக்கிறது, பிளாக் காஃபி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பா அது நல்லாவே உங்களுக்கு வந்து ரெடியூஸ், நல்லாவே மோஷன் வந்து ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? சப்போட்டா பழம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சப்போட்டா பழம் 1-2 சாப்பிடுங்க, அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம். ஏன்னா அதிக இனிப்பு சுவை உள்ள பழங்கள்லாம் நம்ம வந்து சேர்க்காம இருக்கிறதே நல்லது. மாவுச்சத்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா, மாம்பழம், இந்த சப்போட்டா, அப்புறம் அன்னாச்சி, அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா பலாப்பழம், இதெல்லாமே 1-2 ஆசைக்காக சாப்பிட்டுக்கோங்க போதும். அதிக அளவு எடுத்துக்கலாம். நீங்க வந்து சாப்பிடக்கூடிய பொருள்லாம் வந்து கொய்யாக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்பாளி இதெல்லாம் ரொம்ப நல்லது. பப்பாளிலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு முட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோ இல்ல கொஞ்சம் பயர் வகை எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுறது அவ்வளவு நல்லது. சரிங்களா? சோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஐடியாஸ் ஒவ்வொரு நாளும் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுதான் வந்து இவ்வளவு தூரம் வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்றது எதுக்காக, நம்ம நேரம் இருக்கும் போதே. இன்னும் கொஞ்சம் வயசாக ஆக நம்ம பாடியில என்னென்ன பிரச்சனைகள் வருமோ தெரியல. இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. நல்லா ஃபிட்டா இருக்கவங்களுக்கே அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ தெரியல. நம்மளாம் 40 வயசு தாண்டுவோமானே தெரியல. சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சுச்சுவேஷன்ல அதை வந்து நம்ம வந்து எப்படிலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், கொஞ்சமாவது நம்ம வந்து ஹெல்தியா இருந்துக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் யோசிக்கலாம். சரிங்களா? நல்லா வந்து வாக்கிங் 1 மணி நேரம் நல்லா கையை அசைச்சு நல்லா வாக்கிங் பண்ணுங்க. இப்ப கூட நான் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க பார்க்குக்கு போயிருந்தேன். நானும் ஜோதியும் கொஞ்ச நேரம் பேட்மிண்டன், செட்டில் காக் வந்து விளையாண்டோம். சோ ஏதோ ஒரு விளையாடுறதோ இல்ல ஒரு டான்ஸ் பண்றதோ இல்ல இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இங்க பண்ணும்போது நிறைய கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நீங்களும் நல்லா ஆக்டிவா வந்து இருப்பீங்க. நம்ம பாடியை நம்ம எவ்வளவு தூரம் வந்து ஆக்டிவா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னும் நம்ம நல்லா சுறுசுறுப்பா இருப்போம். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வெயிட் லாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த வெயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணாலே நல்ல ஒரு சுறுசுறுப்பு வந்து வரும். அது உண்மைதான் சிஸ்டர் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணவங்க சொல்லிட்டே இருக்கீங்க கமெண்ட்ல. சோ அதனாலதான் சொல்றேன், இன்னும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணலன்னா அதை வந்து பண்ணி பாருங்களேன். அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததை கொடுக்கும். ஐயோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். இந்த வெயிட் லாஸ் நமக்கு இவ்வளவு தூரத்துக்கு நல்லது பண்ணுதே அப்படின்ட்டு. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், ஹேர் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு நம்ம பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். பட்னி கிடந்தாதான், நான் எப்பவுமே சொல்றது, பட்னி கிடந்தாதான் வெயிட் லாஸ் நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. கரெக்டான சத்துக்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு வெயிட்டையும் குறைச்சு நம்மளோட ஹேர், ஸ்கின் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டரும் நிறைய கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க, ரொம்ப நல்லா மோட்டிவேஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளோல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் நம்மளோட அனுபவத்தை. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த வெயிட் லாஸ் நான் அடிக்கடி நிறைய வீடியோ ஷேர் பண்றதுதான். எத்தனையோ வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து நல்ல விஷயத்த கத்துக்கிட்டேன் இல்லையா? அது உங்களுக்கு ஈஸியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க.
நான் வந்து டெய்லி உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்லயும் சொல்றேன், அதோட வீடியோவும் சொல்லும் போது இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் அகைன் வந்து அதை வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து இங்க பாருங்க நோட்ஸ் எடுத்து வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த குட்டி குட்டி விஷயம் கூட நம்ம வந்து விட்டுட்டோம்னா வெயிட் வந்து கெயின் ஆயிடும். ஸோ அதுதான் இப்ப நிறைய பேருக்கு தெரியல. இப்போ வந்து இந்த வேர்க்கடலை அப்புறம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்ட்டு. எதுவுமே அளவு தாங்க, நம்ம அளவு கரெக்டா எடுத்துக்கணும், அளவா எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு இருக்கு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. அது வந்து அதனால அதுக்கப்புறம் அளவுக்கு மீறி போகும்போதுதான் நமக்கு வந்து கெயின் ஆகும். சரிங்களா? ஹெல்தியான விஷயத்த சாப்பிட்டு அளவா சாப்பிட்டு குறைக்கிறோம். சோ அதாவது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அக்கா ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு 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 விஷயம் வந்து ட்ரை பண்ணாமலே இதுல போட்ட ஹார்ட் ஒர்க் எதுலயோ ஒரு நமக்கு சிங்க் ஆகுது. ஏன்னா வியூஸ் போகாமலே நீங்க இப்பயே பாத்துப்பீங்க, அந்த அளவுக்குலாம் நமக்கு வியூஸ் கிடையாது. இருந்தாலும் அதே ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட இந்த வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் இருக்காங்க இல்லையா, வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் சேனல் புருனைல இருந்து வீடியோ போறாங்களா, அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்க ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சேனல் இப்படி போயிட்டு இருக்கேன் அப்படி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம என்னமோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரியும் பேசுறாங்கம்மா, ஆனா இதுக்காக நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். உண்மையாவே இந்த யூடியூப் சேனலுக்காக நாங்க வந்து நிறைய ஒரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதை ஷூட் பண்ணி ஒரு அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதெல்லாம் பண்றதுன்றது பெரிய டாஸ்க். இப்ப 1/2 மணி நேரம் சமைக்கிற விஷயத்த வீடியோ எடுத்துட்டே பண்ணணும்னா 1 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டபுளா ஸோ ரெஸ்டே இல்லாம போயிட்டு ஒரு விஷயம். ஆனா இது ஒரு சாட்டிஸ்ஃபைட் என்னன்னா, என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டே நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வெளியில ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னா நான் இதெல்லாமே கொஞ்சம் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாமே கொஞ்சம் கட்டாகும், பிள்ளைங்களை பாக்குறது இது எல்லாமே. ஸோ ஆனா இதுல எங்களுக்கு இந்த யூடியூப்னால கிடைச்ச ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் தான், அதுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம், ஃபுல் டே ஓடுறோம். ஸோ அது எல்லாமே அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்கு. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. யூடியூபர்ஸ் வந்து எல்லாருமே எல்லா விதமா நல்லா இருக்காங்களான்னு தெரியல. ஒரு சிலர் நார்மலா வீடியோ தான் போடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வியூஸ் போகுது. நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா கரெக்டா போட்டுட்டு இருக்கோம், நம்ம அப்படியே மந்துன்னு கடந்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் அந்த முயற்சிக்கான இது கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் இவ்வளவு பேர் எனக்கு வந்து இவ்வளவு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு 1000 பேரா இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகலாமே. எல்லாருமே நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போறதுக்கு க்ரோ ஆனா எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே, நம்மளும் மனுஷங்க தானே, எல்லா உணர்வுகளும் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒரு 30 நாள் ஓடுவோம், அந்த மாசத்துல 31 நாள் இருக்கு. அந்த ஒரு நாள்ல நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி உடைவோம். நம்மளும் அப்ப தோணும், என்னடா இப்படி ஓடிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு தோணும். அப்பெல்லாம் மனசை தேத்திட்டு அகைன் மறுநாள் ஓடுறது, என்ன பண்றது, எனக்காவது ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வீட்டுல வந்து வீட்டு வேலைகள் தவிர்த்து வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. தன் கையே தனக்கு உதவி. நம்ம கையில ஒரு விஷயம் இருக்கும்போது ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்பெல்லாம் 2 பேர் ஏர்ன் பண்ணா அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்பென்சிவா ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சொந்த நம்ம கையில சம்பாதிக்கிறதுன்னு போது அது நம்ம கையில நிக்கணும், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது அதை ஃபீல் பண்ணணும் நீங்க எல்லாருமே. அதுக்காக தான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிங்க. சோ நான் வந்து ஏன் சம்பாத்தியம் ஓ சம்பாத்தியம் அப்படி சொல்ல வரல, 2 பேருமே சேர்ந்து சம்பாதிச்சு அதை செலவு பண்றது ஒரு சூப்பரான விஷயம். அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஓவர் திங்கிங் இதெல்லாமே இருக்காதுங்க. நீங்க ரொம்ப பிஸியா அவங்கள வச்சுக்கும் போது ரொம்ப எந்த சண்டை சச்சரவை பத்தி எல்லாம் உங்களுக்கு யோசனையே இருக்காது, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களை பிஸியா வச்சுக்கோங்களேன், அது மூலமா ஏர்னும் பண்ணலாம், நம்ம வந்து பல பிரச்சனைகள்லாம் இல்லாம ரொம்ப ஃப்ரீயாவும் இருக்கலாம். ஸோ அதனால ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.55 வந்து இருக்குது. நான் வந்து இந்த 59லயே மெயின்டைன் பண்ணாலே போதும் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறமா வந்து எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் வந்து
ஒரு குட்டி ஸ்பூன்ல வந்து எடுத்துட்டு அதுல வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிக்க போறோம். இது வந்து கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு, நம்ம உடம்பு குளிர்ச்சிக்கு, என் மூஞ்சி போற ரியாக்ஷன்லயும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. ஸோ நல்லது சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ மசாலா பிரெட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டை ஃபுல்லாமே டோஸ்ட் பண்ணி எடுக்கணுன்றக்காக கல்லில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து வெங்காயம் தக்காளிலாம் அதுக்கு வந்து நறுக்கிக்கலான்ட்டு நறுக்கிட்டு அந்த பிரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சும்மா பிளைனா தான், வேற எதுவுமே தடவல. அதுக்கப்புறமா முட்டை ஒரு சைடு வேக வச்சிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து செய்யறதுனால கொஞ்சம் அதிக பட்டர் சேர்த்திருக்கேன் சரிங்களா. அதனால இல்லைன்னா ஒரு ஆளுக்குன்னா ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க பட்டரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறமா தக்காளியும் வந்து சேர்த்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரெட் அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, கொடமிளகா இது எல்லாமே வந்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து தர்பூசணி பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த 2 அவுச்ச முட்டை தான் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வந்து கொடுத்துட்டேன் நான் சிம்பிளா இன்னைக்கு. அதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து முட்டைக்கோஸ் கூட நீங்க ஆட் பண்ணலாம் சரிங்களா. மசாலாவுக்காக வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டு அது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதை நல்லா சுருள நல்லா வந்து மசாலா வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா லைட்டா தண்ணி ஆட் பண்றேன். ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால அதுக்கப்புறமா பிரெட்டை ஃபுல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதுல. அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா சுரசுல ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பிரெட் எல்லாம் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடும் மசாலா பிரெட். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா கடைசியில கொத்தமல்லி தலை மட்டும் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். ஒன் பாட் ரெசிபி மாதிரி நல்லா இருக்கும். பட்டர் மட்டும் நான் இவ்வளோ நிறைய எல்லாருக்குமே சேர்த்து பண்றதுனால அந்த அளவுக்கு போட்டிருந்தேன், ஒரு ஸ்பூனு. உங்களுக்கு தனியா பண்றீங்க ஒரு ஆளுக்குன்னா கம்மியா போட்டுக்கோங்க சரிங்களா. ஹஸ்பண்டுக்கு அதை வந்து லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணிட்டு மசாலா பிரெட் அப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு பேக் பண்ணிட்டேன். அம்மாச்சிக்கு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கும் அந்த மசாலா பிரெட் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். 1 மணி நேரம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க, உடம்பு அசைச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு இல்லையா, எனக்கு இதுவே போதுமானது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மசாலா பிரெட் வச்சு ஒரு 2 பிரெட் அதில் கட் பண்ணி போட்டிருக்க அளவுக்கு இருக்கணும். அந்த குவான்டிட்டி நான் வந்து எடுத்துட்டு சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேன் அந்த காலையில வேலையை. அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துக்கு போயிட்டு மாடிக்கு தண்ணி ஊற்றலைங்க. மாடி தோட்டத்துல வதங்குற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஸோ தண்ணி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நல்லா வெயில் இல்லையா. விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயிட்டேன். நான் வீடியோ எடுக்க பார்த்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏறிக்கிட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி துணியை மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே அள்ளிட்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சூப்பரா வந்து விளக்கேத்தி பூ வந்து மாடி தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்ததெல்லாம் வச்சு செம்மையா வந்து ஊதுபத்தி சூடெல்லாம் காய்ச்சி நல்லா சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சி அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து போட்டு கொடுத்துட்டேன் 11 மணி போல. அதுக்கப்புறம் தர்பூசணி பழம் இருந்தது. ஸோ அதை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெயிலுக்கு இந்த மாதிரி நீர் பழம், நீர் காய் இருக்கு இல்லையா, சுரக்காய், அந்த பூசணிக்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு கிண்ணத்துல வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லது சரிங்களா. அதுக்கப்புறமா ஒலை வச்சு விடலாம்னு சொல்லிட்டு அரிசியை கலைஞ்சு ஒலை வந்து வச்சு விடலான்ட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேங்க என் ஃப்ரெண்டு கிட்ட. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் வந்து எடுத்திருக்கிறேன் நான். ஸோ காலிஃப்ளவர் மிக்ஸ்டு வெஜ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி துணியை வந்து மேலே போய் காய போட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் எல்லாம் போட்டு எடுத்துக்கலான்ட்டு இங்கிட்டு வந்து சோறு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து மிக்சடு வெஜ் எப்படின்னா எப்பவும் போல நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒரு கடாயில் என்ன பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் வதங்கணும் இல்லையா. வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா, அது உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா சுள்ள வதக்கி எடுத்துக்கணும். ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க. கடைசியாக கொத்தமல்லி தலை தூவுனா ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி தொக்கு பண்ணிடலாம். என்னடா குழம்பு வைக்கிறதுனே ஒரு கன்ஃபியூஸாவே இருந்தது. ஸோ அப்புறம் வந்து சிம்பிளா வந்து தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த தக்காளி தொக்கு பண்ணிட்டு அம்மாச்சிக்கு எல்லாம் வச்சு பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்ஸ் தான் வந்து கிண்டி எடுத்துக்கிறேன். நம்ம ரவக்களி இல்லைன்னா ஒரு கோதுமை தோசையோ இல்லைன்னா மில்லட் ரைஸ் வந்து பண்ணிட்டு இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. எனக்கு வந்து ஓட்ஸ் நல்லா தெரிஞ்சது. ஸோ அதனால நான் ஓட்ஸ் கிண்டிக்கிறேன். சரிங்களா, ரொம்ப லோ கலோரிஸுங்க. ஸோ அதனால ஓட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு வேளை எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் தண்ணி வச்சுட்டு 3/4 கிளாஸ் தண்ணியில் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா களி மாதிரி வந்துடும். அது கூட நல்லா அந்த மிக்சடு வச்சு தக்காளி தூக்கெலாம் வச்சு சூப்பராக வந்து மதிய லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறமா தண்ணி குடிக்கிறேன். எப்போவுமே சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாது. சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. தம்பி டியூஷனில் விடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் சின்னவரும் கிளம்பிட்டாரு. அப்புறம் அவரையும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அகெயின் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து பார்க் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிடலாம், நைட்டு டின்னருக்கு ரொட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போல் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையாமல் இந்த மாதிரி இலக்கமாக பிசையணும். அவ்வளோதாங்க. அதை வந்து ஊற வச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி போட்டு வச்சுட்டேன் அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உப்புக்கல்ல தான் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க இது ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் டயத்தில். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரெஷ் அப்பை போட்டுட்டு பிள்ளைங்களையும் கிளப்பிக்கிட்டு நான் வந்து பார்க்குக்கு தான் வந்து போனேன். அம்மாச்சி முன்னாடியே வந்து பார்க்கில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஜோதியும் வந்து வந்தாங்களா, நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் அங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த பார்க் நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தாங்க இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்க. அப்புறம் இங்கே ஒரு வாழை மரம், அதுக்கப்புறம் அந்த சைடு தாண்டினா முருங்கைக்கீரை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. நிறைய பசங்க பாருங்களேன். அவங்களாம் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. பசங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. 4 மனுஷங்களை பார்த்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். நல்லா கதை பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்க கத்திரிக்காய் கண்டெல்லாம் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தா நிறைய நம்ம சவுத் இந்தியனா தான் இருப்பாரா என்னன்னு தெரியல. இந்த தோட்டக்காரரு ஃபுல்லாக நமக்கு தேவையான பொருட்களாக இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் எதையுமே டச் பண்ண விட மாட்டாங்க அந்த மாதிரி. நானும் ஜோதி அப்புறம் செட்டில் காக்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு அப்புறம் பேசிட்டு இருந்துட்டு அகெயின் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம் நம்மளோட டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டின்னருக்கு எனக்கு வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எண்ணெயே ஊற்றாம நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி தொக்கு, அந்த மிக்சடு வெஜ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு. குட்டி குட்டி சப்பாத்தியாக இருக்க ஒரு 2 எடுத்திருக்கேன். சரிங்களா, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதுமானது. மதியமாக சாப்பிட்றீங்கன்னா அப்படின்னா குட்டி குட்டியாக 3 எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சப்பாத்தி போட்டு எல்லாருக்குமே வந்து டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பேண்ட் வந்து தைக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகலான்ட்டு ஹஸ்பண்ட் கிளம்புனாங்க. ஸோ நம்ம எல்லாருமே போயிட்டு சும்மா ஒரு ரைடு மாதிரி போகலான்ட்டு நைட்டு பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நல்லா இருந்தது. வந்ததும் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 நம்ம டின்னர் முடிக்கிறோன்னா வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, நிறைய தண்ணி மட்டும் குடிங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.